ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையில் 9 மணிக்கு எழுந்துச்சி பையனை இட்டுன்னு போய் தோகா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காலேஜில் விட்டு வந்தேன். வாய் வர வளருது. இப்போ போய் மணி 12 மணி ஆகுது. இப்போ போய் இட்டுன்னு வரணும். சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட டைம் இல்லை. ஏன்னா பையனை காலேஜில் விட்டுட்டு வந்துட்டு அப்படியே கார் கழுவினேன், முன்னாடி இந்த ரூம் கழுவினேன். அப்புறம் நான் குளித்தா மணி கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே உட்காந்து சாப்பிடுன்ட்டு டீ மட்டும் கொஞ்சம் ஊற்றி எடுத்துன்னு கிளம்புறான். அவனை போய் இட்டுன்னு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி வாங்க போகணுன்னு நினைக்கிறேன். மாமா சொல்லின்னு இருந்தாங்க அவங்க அக்கா கிட்டே. சப்போஸ் காய்கறி வாங்கினார்னா இல்லையா, அப்படி காய்கறி வாங்கினார்லனா ஃப்ரீயாக இருந்தோன்னா மைசூர் பாக் செஞ்சு சாப்பிட்லாம் ஜாலியாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு நான் 12 மணிக்கு டீ குடிக்கிறேன். என் நேரம் பார்த்துங்களா, ஊரில் இந்த டீனாலே முறைப்பேன். இப்போ இந்த டீ தான் வாழ்க்கையாக இருக்குது. விடிஞ்சால் டீ, தூங்கும் போது டீ, சாப்பிடும் போது டீ, ஈவினிங் உக்காந்து இருக்கும்போது டீயாகவே போகுது லைஃபு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே பேசினே இருந்தால் நான் பேசினே தான் இருப்பேன். நான் கிளம்புறேன். ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் விதிக்குன்னு நடிச்சுனுக்குது. ஏன்னா நெய் வாசனை அதிகமாக வருமா, இல்லை கரெக்டாக அந்த டைமில் ஃபோன் வந்துடுமான்னு ஒரு பயத்தோட செய்வோம். நல்லா தான் ஒர்க் ஆகுது. இதுதான் கடலை மாவு. குவைத்தில் இருக்கவங்க பார்த்துங்க, இந்த எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அதான் கடலை மாவு. நான் இதில் ஒரு கப்பு எடுத்துக்கினேன். ஏன்னா இதில் எடுத்தால் தான் சர்க்கரை போட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு கப் சர்க்கரை, ஒரு 3/4 கப் தண்ணி. கண்டிப்பாக போய் வெஞ்சிடும். ஏன்னா சூடே ஏற மாட்டேங்குது. இந்த பாகு சூடு ஏறினா தானே டக்குன்னு போட்டு இது பண்ண முடியும். தேவையில்லாத வேலை தான். குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இது ஒரு ஸ்வீட்டு முத அடுப்பு வாங்கின்னு வந்து ஸ்வீட் செய்யலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது பண்ணியிருக்கேன். கடவுளை வேண்டின்னு இருக்கேன். வேலையும் வந்துடக்கூடாது, அதே சேம் கொடுக்குற டிரைவருக்கு சாப்பாடும் வந்துடக்கூடாது. வெளியே போய் பார்த்துட்டு தான் வந்தேன் காருக்கு இதே இல்லையான்னு. கார் இல்லைன்னு தெரிஞ்சு வந்தால் டக்குன்னு உக்காந்துட்டேன். இருந்தாலும் ஈவினிங் டைம் வெளியே எடுத்துன்னு போவாங்க, அதுக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ தான் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இந்த மாவும் நெய்யும் போட்டு கரைக்கணும். ஆனால் நம்மள்ட்ட பாத்திரம் இல்லாதால மாவை அப்படியே போட்டு கிண்ட போகிறேன். எல்லா பபுள்ஸ் வருகிறது. அப்படி பார்த்தா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இதுமாரி கொஞ்சம் கம்பி பார்த்தா வந்துச்சுன்னா போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம். போட்டு நல்லா கிண்டணும். கட்டி இல்லாமல் நல்லா வர வைக்கணும். நல்லா கொஞ்சம் நெய் போட்டோன்னு நெய் வாசனை அடிக்குது. நல்லா ரெடி ஆகுது நம்மளுடைய மைசூர் பாக். பாருங்க, பபுள்ஸ் வருதா? காசி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றி வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்தால் மைசூர் பாக் ரெடி. நமக்கு பாத்திரம் இல்லை அதை ஊற்றி வைக்கிறதுக்கு, அதால் இதிலே ஊற்றி வச்சுட்டேன். உண்மையாகவே நெய் வாசனை அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. என்ன ஒன்று, ரொம்ப மெலிசாக ஒரு மைசூர் பாக். ஏன்னா தட்டில் ஊற்றி வச்சுருக்கிறதால அது கொஞ்சம் கட்டம் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பையன் கால் பண்ணி, குமார் சாத் அப்துல்லா கத்தா 2 இருக்கிற மக்தபா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லிட்டான். அதால் கத்தா 2க்கு வந்திருக்கேன். அந்த மைசூர் பாக்கு கெட்டியாகவே இல்லைங்க, குழகுழன்னு இருக்குது. அது என்ன ஃபால்ட்டாக இருக்குன்னு தெரியல. ஒருவேளை ஹீட்டாக இருக்கவே அந்த பாகம் நெய்யும் கூட மட்டும் இருக்கோ. நானும் கெட்டியாகலும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுனே இருக்கிறேன். ஐயோ பைத்தியக்கார மாதிரி சீச்சுன்னு கிடக்கிறேன். நான் ஒரு மைசூர் பாக் செஞ்சுட்டேன், பைத்தியமே மாட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், போய் ஃபோன் பண்ணி கொடுத்து என்ன வாங்கினார் சொல்கிறான்னு பார்த்துட்டு நம்ம வாங்கின வீட்டுக்கு போவோம்.
இந்த வெண்டலை ஜெராக்ஸ் போட இந்த ஊர் காசுக்கு 10 தினார், நம்பூர் காசுக்கு 2856 ரூபா எதுவுமே கொடுப்போம். எலக்ட்ரிக் கடைக்கு போய் சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னா லைட்டு, ஃபில்ட்ரு, சின்னதாக டேப் ஒன்று. உள்ளே போயிட்டு காட்டுறேன், கார் உள்ளே போய்ட்டு என்னென்ன பொருள்னு. இது 30 வாட்ஸ் பல்பு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது. இது ஒரு ஃபில்ட்ரு ஒன்று, ஒரு சின்னதாக ஒரு டேப் ஒன்று. இது மட்டும் எடுத்து போய் கொடுப்போம். இப்போ சரியான வெயில் அடிக்குது. இது என்னன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? காலையில் ஒரு மைசூர் பாக்கு செய்யணும், ஒரு கூத்து ஒன்று பண்ணுங்கள்ல, அதான் இது. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, சாப்பிட மைசூர் பாக்கு மாரி தான் இருக்குது, ஆனால் கட்டி ஆகலை, பால்கோவா மாரி ஆயிடுச்சு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, மைசூர் பாக்கு மாரி கட்டியாக வரல. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு எனக்கே தெரில. ஒரு வேளை என்ன ஆயிருக்கும் எனக்கே தெரியல. அதால் இது வந்து மைசூர் பாக்கு கிடையாது, பால்கோவா, கடலமாவு பால்கோவான்னு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையிலே அப்படியே வாயில் வச்சோன்னா கரையுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாருன்னா வீட்டில் செய்து தந்தால் கரெக்டாக செய்யுங்க. நான் எசகா பிசகான்னு செஞ்சு குழன்னு பால்கோவா மாதிரியே இருக்குது. ஆனால் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இது என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் கரெக்டாக செய்கிறோம். வேற ஒரு டிஷ்ஷு நல்லா செய்கிறோம். சும்மா புது அடுப்பு ஸ்வீட் செய்யணுன்ற ஒரு கடமைக்கோசரம் தான் செஞ்சேன். மற்றபடி செய்யணும்லாம் எண்ணம் கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நாளைக்கு காலையில் பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு. அந்த முளை கட்டின பயிரோடு கொஞ்சம் வந்துருக்குது. அது நான் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, இருந்தாலும் நாளைக்கு காலையில் அதையும் பார்ப்போம்.